நேற்று மரணித்த சகோதரி சுமையாவின் சுமையை மட்டக்களப்பு வைத்தியர் எழுதிய உருக்கமான வரிகள். தி புரோக்கன் சேர். வெள்ளிக்கிழமை இரவு ஒரு நோயாளியின் டிக்கெட்டை தேடிக்கொண்டிருந்த போது யதார்த்தமாக இன்னொரு டிக்கெட் கையில் கிடைத்தது. அது சுமையா என்ற ஒரு யுவதியுடையது. அதை பார்த்ததுமே அவளுடைய கணவனுக்கு கோல் பண்ணி பார்க்க வேண்டும் என்று போன் நம்பரை தேடினால் எந்த நம்பரும் பதியப்படவில்லை. 1 மாதத்திற்கு முதல் கைகளில் ரத்தம் கண்டிய அடையாளங்களுடன் ப்ரூசிங் வருகை தந்திருந்தாள் சுமையா. வந்து 1 நாள் கூட தாண்டியிருக்கவில்லை. அதற்குள் வீட்டுக்கு செல்வதை பற்றியே கேட்டுக்கொண்டிருந்தாள். அதற்கு 1000 காரணங்களை அடுக்கிக் கொண்டிருந்தாள். அன்றிரவு எதற்காக வீட்டுக்கு போக வேண்டும், இன்னும் என்ன பிரச்சனை என்று ஒரு முடிவுக்கு வரவில்லையே. ஓரிரு நாட்கள் இருந்து போகலாம் என்றேன். தன் கணவன் தனக்காக வெளிநாட்டிலிருந்து வந்திருப்பதாகவும் திருமணமாகி வெறுமனே 10 நாட்களே ஆனதாகவும் சொல்லி ஏங்கிக் கொண்டிருந்தாள். ஐயோ பாவமே என்று அடுத்த நாள் கணவனுக்கு நக்கல் அடித்து ஆறுதலும் சொல்லியிருந்தேன். வந்திருந்த ரிப்போர்ட்டுகளை வைத்து ஒரு நோய் என்று முடிவுக்கு வந்து சிகிச்சையையும் ஆரம்பித்தோம். அப்போதும் தனக்கு வீட்டுக்கு போக வேண்டுமென்றே சொல்லிக் கொண்டிருந்தாள். இப்படி இருக்கும்போது பேரிடியாக ஒரு ரிப்போர்ட் வந்திருந்தது. இரத்தப்புற்று நோய் இருப்பதாக சந்தேகிப்பதாகவும் இப்போதே அவசரமாக மகரகம வைத்தியசாலைக்கு மாற்ற ஏற்பாடு செய்யும்படியும் பணிக்கப்பட்டிருந்தது. 2 நாட்கள் கூட கணவனை பிரிந்திருக்க முடியாதிருந்தவளிடம் எப்படி இந்த விடயத்தை எத்தி வைப்பதென்று தெரிந்திருக்கவில்லை. புதுமணத் தம்பதியிடம் சொல்ல முடியாத ஒன்றை சொல்வதற்கு தயாராகிக் கொண்டிருந்தது இப்போதும் என் சிந்தனையில் ஓடிக்கொண்டிருக்கிறது. சில வேளைகளில் சொல்ல வேண்டிய உண்மைகளை அப்படியே எத்தி வைப்பதற்கு என்னிடம் தைரியம் இருப்பதில்லை. இதுவும் அதுபோல் ஒரு சந்தர்ப்பம்தான். நண்பகல் 12 மணி அளவில் இருவரையும் அழைத்து உட்கார வைத்திருந்தோம். ஏதோ சொல்லப் போகிறோம் என்று அவளுக்கு புரிந்திருக்கும். ஆனால் இன்னும் 1-2 நாட்கள் நிற்க வைக்கப் போகிறார்கள் என்பதே நிச்சயமாக அவள் எதிர்பார்த்த ஆக பெரிய கெட்ட செய்தியாக இருந்திருக்கும்.